நான் உங்கள் வித்யாச்சி. இப்போ நம்ம வந்து ஞான் சுரபி 6th ஸ்டாண்டர்டுடைய தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தியை பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து நம்ம தேர்ட் பார்ட் இப்போ பார்க்க போகிறோம். போஸ்டர் விஜ்ஞாபன் ரச்சனா. போஸ்டர் இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தராங்க. पोस्टर व विज्ञापन रचना आधुनिक युग में प्रचार प्रसार के लिए बहुत ही उपयोगी और अनिवार्य माध्यम सिद्ध हुआ है. இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வந்து பிரச்சார் பிரசார் எல்லா பக்கமும் நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் ஆகட்டும், ஏதாவது ஒன்று பொருட்களை யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கிசி வஸ்துவுக்கு பூர்ண ஜான்காரி देने हेतु ஏதாவது ஒரு பொருளுக்கான फुल इन्फॉर्मेशन கொடுக்க சொல்கிறாங்க. किसी उत्पाद की बिक्री बढ़ाने हेतु या किसी विषय के बारे में लोगों के मन में जागरण पैदा करने के लिए पोस्टर विज्ञापन का प्रयोग. ஏதாவது ஒரு பொருள் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா ஜனங்களில் வந்து விழிப்புணர்ச்சியை கொண்டு வரதுக்கு போஸ்டரும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. யஹா ஏக் அத்புத் கலா ஹை. இது வந்து அழகிய கலைன்றாங்க. ஜோ சமாஜ் கா ஏக் அவசியக் அங் பன் கயா ஹை. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சொசைட்டியில் ஆகிட்டுருக்கு. एक आकर्षक विज्ञापन या पोस्टर जन साधारण तक संदेश पहुंचाता है. ஜனங்களுக்கு வரைக்கும் மெசேஜ் போகுதுன்னு சொல்கிறாங்க. कलम की बिक्री के लिए एक आकर्षक विज्ञापन. பென் விற்கிறதுக்காக ஒரு அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஆதர்ஷ் கலமே, பெண்ணோட பேர் வந்து ஆதர்ஷ் கலமே. ஆதர்ஷ் கலமே खरीदिए जीवन में आगे बढ़िए. ஆதர்ஷ் இந்த பேனா வாங்கி வாழ்க்கையில் முன்னோக்கி போங்கன்றாங்க. ரங் பீரங்கி கலமே, கலர்ஃபுல்லாக இருக்குது. தேஜி சே லிக்னே வாலி, வேகமாக எழுதக்கூடியது. சஸ்தி வ டிகாவோ, சீப்பில் கிடைக்குது. वाटर प्रूफ इनके साफ सुथरी लिखावट के लिए आदर्श कलमे. நீட்டாக எழுதுறதுக்கு பேனான்றாங்க ஆதர்ஷ்ன்றது. தாம் ப்ரைஸ் வந்து 5 ரூபா, ரூ 1000, 1000 வரைக்கும் விற்கிது. 5 लेने पर 2 मुफ्त में. 5 வாங்கினா 2 ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்றாங்க. संपर्क करने के लिए रामगली आनंद नगर नई दिल्ली. இது வந்து அந்த இடத்தோட எந்த இடத்துல பென் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதனோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பத்ரலேखन. साइकिल की चोरी हो जाने की रिपोर्ट करते हुए पुलिस अधिकारी को पत्र लिखिए. சைக்கிள் திருடு போனதுக்கு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தினாங்க் 18th August 2020 எதனா ஒன்று எழுதிக்கலாம். இங்கே 202 போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் எந்த நம்பர் வேணாலும் அதை எழுதிக்கலாம். இங்கே இன்ட்டு போட்டிருக்காங்க. பிரேக்ஷக் ராம் 6 कबीलर गली रामनगर चेन्नई 1. सेवा में पुलिस तान्यादेश पुलिस B7 पुलिस थाना ना पुलिस हेडक्वार्टर रामनगर चेन्नई. विषय साइकिल की चोरी होने के संदर्भ में, साइकिल திருடி போகிறதுக்கான सिचुएशन. माननीय महोदय, रेस्पेक्टेड सर, सविनय निवेदन है कि आज मैं दोपहर में साइकिल बाहर रखकर दुकान गया था. இன்னைக்கு மதியம் நான் வந்து சைக்கிள் வெளியே வச்சுட்டு நான் வந்து கடைக்கு போயிருந்தேன். சாமான் खरीद कर मैं बाहर आया. பொருளெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது तो वहाँ साइकिल नहीं थी. அங்கே வந்து சைக்கிள் இல்லை. मेरी साइकिल का विवरण इस प्रकार है. என்னோட சைக்கிள் இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. यहाँ नीले रंग की एटलास मार्क साइकिल है. இது ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அட்லாஸ் மார்க் சைக்கிள் है. घंटी कैरियर तथा सीट का रंग काला है. பெல்லு கேரியர் பின்னாடி இருக்கிற
कैरियर அப்புறமா சீட்டு எல்லாமே வந்து ब्लैक कलर இருந்துச்சு. आपसे अनुरोध है कि यात्रा शीघ्र साइकिल का पता लगवाने की कृपा करें. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் என்னோட சைக்கிள் வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்றாங்க. சர் தன்யவாத் பாவ்தீப் ராம்நகர். நன்றி சொல்லி இந்த லெட்டரை வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ नेक्स्ट रेलगाड़ी की यात्रा शब्द पहाड़, पर्वत, माउंटेन, गाड़ी, वाहन, छुट्टी, अवकाश, हवाई जहाज, विमान, रात्रि, रात, नाइट, रामू माँ पिताजी कहते हैं कि ரெண்டு பேரும் ராமு அம்மாக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் பேச்சுவார்த்தை. माँ पिताजी कहते हैं कि कल हम रेलगाड़ी में प्रयागराज जा रहे हैं. நாளைக்கு ட்ரெயினில் வந்து प्रयागराज போகிறோம் ட்ரெயின்லன்றாங்க. माँ हाँ बेटा, इस बार आपकी नवरात्रि की छुट्टियाँ में हम सब प्रयागराज जाएंगे. இந்த தடவை नवरात्रि लीव வந்து நம்ம வந்து प्रयागराज போவோன்றாங்க. रामू प्रयागराज कहाँ है, प्रयागराज எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. हमें वहाँ पहुँचने में कितने दिन लगेंगे, அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும். माँ जो शहर अलाहाबाद के नाम से जाना जाता है वही आज प्रयागराज है. अलाहाबाद என்ற பேரில் ஊர் பேரை வந்து சொல்லிட்டு இருக்க இடத்துல தான் அதுதான் प्रयागराज. முன்னாடி वही आज प्रयागराज இப்போ அதான். हमें रेलगाड़ी 30 घंटे लगेगी. रेलगाड़ी ட்ரெயின் வந்து 30 நிமிஷம் 30 மணி நேரம் பிடிக்கும். रामू मैं तो अब जाऊँगा, இப்போ நான் கிளம்புறேன். इतने देर मुझे एक ही जगह पर बैठना पड़ेगा, எவ்வளோ நேரம் நான் ஒரே இடத்துல உட்கார முடியும். पिताजी नहीं रामू, ऐसी बात नहीं, இந்த மாதிரி பேசாத. हम सब साथ साथ हंसते गाते खेलते खाते सोते சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு விளையாடிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு पहुँच जाएंगे, ஊர் போய் சேர்ந்துருவோன்றாங்க. रामू क्यों ना हम हवाई जहाज से जाए, ஏன் நம்ம ஷிப்பில் போகக்கூடாது, இது ஃப்ளைட்டில் ஏன் போகக்கூடாது. ஜல்தி पहुँच जाएंगे, சீக்கிரமாக போயிடலான்றாங்க. पिताजी जो मज़ा रेलगाड़ी में आता है वह हवाई जहाज में नहीं आता. எந்த நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டு ட்ரெயினில் கிடைக்கிற என்டர்டெயின்மெண்ட் நமக்கு ஃப்ளைட்டில் கிடைக்காதுன்றாங்க.